ஹாப்பி மார்னிங். இது ஆல் டு ஆல் சேனல்லேருந்து நான் சாந்தகுமாரி பேசுகிறேன். இது கருப்பு கவுனி அரிசி. இது ஒரு கப் எடுத்திருக்கேன். உளுந்து அதே ஈக்குவலாக உளுந்து எடுத்திருக்கேன். ஒரு ஸ்பூனு வெந்தயம். நீங்கள் ஒரு ஸ்பூன் எடுக்கலாம், அரை ஸ்பூன் கூட எடுத்துக்கலாம். அது உங்களுடைய இஷ்டம். இதுக்கு போடுறதுனால அது ஒன்றும் கசப்பு தெரியாது. கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூனு உப்பு எடுத்திருக்கேன். இது கருப்பட்டி. இதுக்கு இந்த கவுனி அரிசியை நைட் ஃபுல்லாக ஊற வைக்கணும். ஒரு 3 வாட்டி கழுவிட்டு நைட் ஃபுல்லாக ஊற வச்சு, அதே மாதிரி உளுந்தையும் வெந்தயத்தையும் ஒன்றா சேர்த்து அதையும் ஒரு 3 வாட்டி கழுவிட்டு நைட் ஃபுல்லாக ஊற வைக்கணும். தனித்தனியாக ஊற வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். என்னென்னா கவுனி அரிசி கொஞ்சம் கருப்பு கலர்லேயே தண்ணியெல்லாம் கருப்பு கலராக இருக்கும். இந்த உளுந்தும் அப்போ கருப்பு கலராக இருக்கும். காமிக்கிறதுக்கு அது நல்லா இருக்காதுன்றதுனால பாருங்கள். இப்போ ஓவர் நைட்டு ஊற வச்சு உளுந்தும் வெந்தயமும் இது என்னன்னாக்க நல்லா உளுந்து ஊறி உப்பி வந்திருக்குது. அதே கவுனி அரிசி உப்பாது. அது எவ்வளோ போட்டோம் அப்படியே இருக்கும். அதனால் பின்ன தண்ணியும் பாருங்கள் நல்லா கருப்பு கலரில் இருக்கும். அதனால் அதை தனியாக ஊற போட்டு வச்சுருக்கேன். இது கருப்பட்டி பாகு. அது ஃபஸ்ட்டே எப்போவுமே ரெடியாக எடுத்து வச்சுருப்போம். அந்த இதில் உள்ள கல் குப்பை எல்லாத்தையும் போக கண்டிப்பாக வெல்லத்துலேயும் கருப்பட்டிலையும் கொஞ்சம் கல் இருக்கும். அந்த சுண்ணாம்பு சேர்க்கறதுனால கல் இருக்கும். அதனால் அதுவும் பாகு எடுத்து வச்சுருப்போம். இப்போ இது இடுப்பு வலிக்கு ரொம்ப நல்லது, முட்டி வலிக்கு நல்லது. பின்ன பெண்களுக்கு அந்த ஏஜ் அட்டன் பண்ணுற வயசில் உள்ள பிள்ளைங்களுக்கு இது அடிக்கடி இங்கே தமிழ்நாட்டில் செஞ்சு கொடுக்குவாங்க. அது ரொம்ப ஃபேமஸான டிஷ்ஷு தான். பட் நம்ம இன்றைக்கி கவுனி அரிசியில் செய்கிறது தான் ஸ்பெஷல்லு. ஓகேவா? அதை நீங்களும் செஞ்சு எல்லோரும் வயசானவங்களுக்கும் கொடுக்கலாம், குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், அடிக்கடி செய்யலாம். கண்டிப்பாக தமிழ்நாட்டில் பார்த்திங்கனாக்கா மாதத்தில் ஒரு 2 வாட்டியாவது இது செய்வாங்க. அதனால் இது பின்ன இது எல்லாமே ஒன்றா சேர்த்து ரெண்டையுமே ஒன்றா சேர்த்து அரைச்சிட்டு முழுக்க நல்லெண்ணெயில் தான் இதை கிண்டணும். இது வாங்க அரைச்சிட்டு எப்படி கிண்டுறதுன்னுட்டுன்னு காமிக்கிறேன். பாருங்கள். இப்போ பேனில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு வச்சுருக்கேன். அதில் இப்போ அந்த கவுனி அரிசி பின்ன உளுந்து வெந்தயம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருக்கேன். இது பாருங்கள். இப்போ அந்த கவுனி அரிசி உளுந்து வெந்தயம் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். அரைச்சி கொஞ்சம் ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இதை ஊற்றியாச்சு. இப்போ கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். எனக்கு அடி பிடிக்கும் அதனால் கிண்டிக்கிட்டே இருக்கணும். எண்ணெய் ஊற்றி இருக்கிறதுனால கொஞ்சம் விட்டு வரும். கொஞ்சம் அந்த கருப்பட்டியும் ஊற்றிக்கிடலாம். இப்போவே ஊற்றிடலாம். உங்களுக்கு ஸ்வீட் எவ்வளோன்னு தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க. பாருங்கள். இது இப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும், கையை விடக்கூடாது. இது கட்டியெல்லாம் ஆகாது, பயப்படவே வேண்டாம். இது கலர் பார்த்தா நல்லா கேப்ப மாவு கலரில் இருக்கும், ராகி மாவு கலரில் இருக்கும். பட் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கை விடாமல் இப்படியே கிளறிக்கிட்டே வாங்க. கொஞ்சம் ஓரமெல்லாம் வளைச்சி விட்டுக்கிட்டு கிளறிக்கிட்டு வாங்க. அந்த எண்ணெய் விட்டு வரும். பாருங்கள். இப்போ இது என்ன அருமையாக சுருண்டு வந்திருக்குதுன்னுட்டுன்னு அது சுருண்டு வந்ததுலேயே நம்மளுக்கு அந்த கலர் சேஞ்சிங்லேயே தெரிஞ்சிடும் அது நல்லா வெந்திருக்குதுன்னுட்டுன்னு. இதுக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு நீங்கள் பரிமாறும்போது கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு கொடுத்தீங்கன்னாக்கா நல்லாயிருக்கும். இன்னும் ஒரு ஃபியூ மினிட்ஸு அது வேகிறதுக்கு ரொம்ப லேட்டே ஆகாது. நல்லா மாவு அரைச்சிருக்கிறதுனால
அந்த வெள்ளைப்பாகு இருக்குது. கொஞ்சம் எண்ணெயும் நல்லெண்ணெய் கொஞ்சம் நல்லா விட்டு சூடு பண்ணி செஞ்சுருக்கோம். அதனால் இது கைவிடாமல் கிளறிக்கிட்டு இருந்தாலே இது நல்லா வெந்து வந்துடும். இன்னும் சுகர் பேஷண்ட்டுக்கும் இது நல்லது. பட் நீங்கள் அந்த வெல்லத்தை அவாய்ட் பண்ணிவிட்டு, கருப்பட்டியை அவாய்ட் பண்ணிவிட்டு வெறும் கொஞ்சம் உப்பு போட்டு செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லது. இது பாருங்கள், நல்லா தவாவை விட்டு சுருண்டு அருமையாக வந்துடுச்சு. இவ்வளோ தான். இது கொஞ்சம் சிம்மிலே வச்சு செஞ்சிங்கனாக்கா நல்லாயிருக்கும், நல்லா வெந்துடும். ஓகேவா? இப்போ இது முடிஞ்சுது. அந்த தவாவில் ஒட்டாமல் ஃபுல்லாக வந்துடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம கவுனி அரிசி உளுந்தங்களி ரெடி ஆகிடுச்சு. இது எல்லா ஏஜுக்குமே ரொம்பவே நல்லது. நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னாக்கா ஏஜ் ஆனவங்களுக்கும் நல்லது. சுகர் பேஷண்ட் மட்டும் கொஞ்சம் ஸ்வீட்டு அவாய்ட் பண்ணிக்கிட்டாக்கா நல்லாயிருக்கும். இது நான் நல்லெண்ணெய் விட்டு செஞ்சுருக்கேன். இது பார்க்குறதுக்கு நல்லா கேப்பக்களி மாதிரி இருக்குது. பட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? இது எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டுட்டு இது ஹெல்தி டிஷ்ஷு. சேம் டைம் டயட்டுக்கும் இது நல்லா இருக்கும். டயட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் ஆயில் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸ்வீட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிடுங்க. இதை செஞ்சு சாப்பிடுங்க. எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆல். இது ஆல் டு ஆல் சேனல்லேருந்து நான் சாந்தகுமாரி பேசுகிறேன். பி ஹாப்பி. தேங்க்யூ.